ஹலோ ஆல். என்னோடய லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம எப்படி இங்கிலீஷை வந்து கான்ஃபிடண்ட்டாக பேசலாம், நம்ம இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு தயாராகிட்டீங்க. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஹவ் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. இங்கிலீஷுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் லாங்குவேஜெலாம் கிடையாது, அது ஒரு டூல், அவ்வளோதான். நம்ம அதை வந்து ஒரு மலை மாதிரியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தான். நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணோன்னா இங்கிலீஷை வந்துட்டு ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும் போது நிறையா வாட்டி கீழே விழுந்திருப்போம். அதுக்கப்புறமா தான் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷை வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு ஃபியருமே நமக்கு வேண்டாம். ஸ்டெப் 1, லிசன் இங்கிலீஷ் டெய்லி. ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வீடியோஸை டெய்லி நம்ம பார்க்கணும். எதர் காமெடி வீடியோஸாக இருக்கலாம், ட்ராமா வீடியோஸாக இருக்கலாம், ஆர் ரியல் லைஃப் வீடியோஸாக கூட இருக்கலாம். வேர்ட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்காம அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸ்டெப் 2, ஸ்பீக் ஸ்மால் சென்டென்சஸ் டெய்லி. சின்ன சின்ன சென்டென்சஸை வந்து நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி, டுடே ஐ ஏட் தோசா. இந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப சத்தமாகவே நம்ம சொல்லி பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாகவே நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். ஸ்டெப் 3, யூஸ் மிரர் ப்ராக்டிஸ். தினமும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு நடந்திருக்கும் இல்லையா, அந்த நாளில் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே ஐ woke up at 6 AM, ஐ brushed, ஐ felt lazy. இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸும் ஃப்ளூயன்சியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டெப் 4, லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ் டெய்லி. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸைட்டட்னு எடுத்துக்கலாமே. ஐ எம் எக்ஸைட்டட் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். லேசி, ஐ ஃபீல் லேசி ஆன் சண்டேஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம தினசரி டெய்லியுமே கற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினச்சிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம லேர்ன் பண்ணணும் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸோட. ஸ்டெப் 5, டோன்ட் ஜஸ்ட் ரீட், ஆக்ட் இட். ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் ஸ்டோரியவோ இல்லை ஒரு டயலாக்கவோ நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம ஆக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரும்போது இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ஈஸியாகவே நம்ம லேர்ன் பண்ணிடலாம். இன்னொரு டிப் நம்ம ஆட் ஆன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யூஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி டயர்ட், ஸோ ஐ டுக் ரெஸ்ட். இந்த மாதிரி நம்ம தங்கிலீஷில் பேசிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரிமெம்பர், கான்ஃபிடென்ஸுங்கிறது கிராமரை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணலாம், டெய்லியுமே நம்ம ப்ரொக்ரெசிவாக ஒர்க் பண்ணலாம். ஒரு 30 நாள்லேயே ஒரு மேஜிக்கை நம்ம பார்க்க முடியும். இது நான் சொல்கிறதால கிடையாது, நீங்கள் எஃபர்ட் போடுறதால மட்டும்தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூஆர் நாட் ஜஸ்ட் வாட்சிங், யூஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங், அண்ட் தட்ஸ் பவர்ஃபுல். தேங்க்யூ.